சனி தசாபதி சனி வந்து பார்த்தீங்கன்னா 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் மூலியமா நல்ல லாபங்கள் வர்றது, தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க வந்து ஒரு பெரிய லாபங்கள் வந்து வீட்டுக்கு தேவையான ஒரு பணம், வசதி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். யாருக்கெல்லாம் தனுசு லக்னமாக வந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் வந்து அரிசி தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அன்னதானம் ரொம்ப இல்லையா. ஸோ சனிக்கிழமைகளில் வந்து யாருக்கும் அரிசி வாங்கி கொடுக்குறது, சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் தனுசு லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் 7லே ஆட்சி இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி, வியாபாரத்தில் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. பெரிய லெவலில் வந்து ஒரு உத்தியோகத்துக்கு போகிறது, பெரிய ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. ஸோ இதுக்கான பரிகாரம்னு பார்க்கும்போது யாரெல்லாம் புதன்கிழமைகளில் வந்து எள்ளு வாங்கி கொடுக்குறது, எள்ளு உருண்டை வாங்கி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. சின்ன சின்ன குட்டி குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்குறது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, நோட் புக் வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும். தனுசு லக்னமாக இந்த கேது தசாபதினா கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களே கொடுக்குங்க. ஸோ என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கணும்போது 9ல் இருக்கும்போது பிரயாணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்சம் வந்து அப்பா வந்து வெடுக்கு பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். கொஞ்சம் உடல்நலம் ரீதியான விஷயங்கள் வந்து அப்பாவுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ வெளியூர் பிரயாணம் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கான பரிகாரம் யாரான தனுசு லக்னமாக வந்து கேது தசாபதி பரிகாரம் பார்க்கும்போது பச்சை பயிர் தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ பச்சை பயிரை வந்து தானம் பண்ணும்போது அது நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் வந்து பச்சை பயிர் தானம் பண்ணும்போது அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறமா வந்து தனுசு லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்காருங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது வேலையில் நிறைய வேலை பளுக்கள் இருக்க மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஆன்மீக பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள், கடன் நடைபெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. யாருக்கெல்லாம் தனுசு லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்க வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து அரிசி தானம் பண்ணுறது, ஒரு அன்னதானம் பண்ணுறதுனால சிறப்பான பலன்கள்.